ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவசரத்துக்கு இட்லி மாவு இல்லைன்னா கவலையே பட வேண்டாங்க. ஊற வைக்காமல் அரைக்காமல் சட்டுன்னு பஞ்சு போல் சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டுருக்கேன். இதில் 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே ரெடி பண்ணனாலும் அரிசி மாவு 1.5 கப் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப்பு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1.5 கப்பு மாவு, 1/2 கப்பு ரவை சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதோட 1 கப்பு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து பார்க்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட இன்னும் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இது ஒரு தட்டு போட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுத்து. திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி நல்லா செட் ஆகிருக்கு. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலே தெரியும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக நல்லா இருக்குது. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் ஈனோ சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மாவை நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா லூஸ் ஆகணுங்க. லூஸாகி நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஒரே திசையில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதோட அளவுகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வைக்கிறேன். நம்ம கலந்து வச்ச மாவில் இருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் இட்லி குக்கர் வச்சுருக்காங்க. நம்ம மாவு ஊற்றி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இட்லி நல்லா வெந்திருக்கு. சுட சுட பஞ்சு போன்ற இட்லி ரெடி. இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த சூடான இட்லியை தட்டில் வச்சு சூப்பரான சாம்பார் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேங்காய் சேர்க்காத ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி சேர்த்துருக்கேன். இட்லி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இட்லி மாவு இல்லைங்கிறத கவலையே பட வேண்டாம். சூப்பரான ஊற வைக்காமல் அரைக்காமல் பஞ்சு போன்ற சாஃப்டான இட்லி ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.